மீனை குளிப்பாட்டி மஞ்சத்தூள் மசாலா எல்லாம் தடவி டெக்கரேஷனுக்காக 2 கருகாத்தலையும் போட்டு வச்சிருந்தேன். இதே எதுக்கு இப்ப எடுத்து வெளியில வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, மதியான டைமுக்கு லஞ்சுக்காக வந்து பிரான் ஃப்ரை செய்ய போறேன். அதுக்காக தான் இதை வெளியில எடுத்து வச்சேன். நானே பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட் மாதிரி முதல் டைம் இப்பதான் வந்து பிரானை ட்ரை பண்ண போறேன். என் பிள்ளைகளா வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவா எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். இதுல எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேவி மாதிரி இல்லாம முதல்ல பிரானை வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவி மாதிரி செஞ்சிருந்தாங்க. இது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது, ஏன்னா நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறோம் பாத்தீங்களா. சரின்னு சொல்லி எண்ணெயில கொஞ்சம் வடச்சட்டியை ஊத்தி கொஞ்சம் வந்து பிரானை வந்து போட்டேன். ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இருந்தேன். இதுல பெருசா ஒன்னும் போடல. கார்ன்ஃபிளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்களுக்கு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டுதான் பிரானை எடுத்தேன். ஆனா வடச்சட்டியில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாத பிரான் மாதிரி மசாலா தனியா பிரான் தனியா வந்திருந்தது. இது வேலைக்கு ஆகாதுன்னு என்ன பண்ண, தோசைக்கல்ல வச்சா அதுல போட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி திருப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா வந்துருந்துச்சு. கலர்ஃபுல்லா வந்தது எண்ணெயில கொஞ்சம் வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு கருகாப்பிலை பாருங்க இந்த 3 ஐட்டத்தையும் போட்டுட்டு பெரட்டி எடுத்தாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு ஒரு பெரட்டி தான் வந்து அந்த வீடியோல காமிச்சாங்க. அந்த வீடியோல காமிச்ச மாதிரி அச்சு பெசராம அப்படியே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சுமாரா இருந்தது. நான் செஞ்சேங்கிறதுக்காக சூப்பரா இருந்ததுன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். கடையில சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் டேஸ்ட் இல்ல, பட் கலர்ஃபுல்லா இருந்ததுங்க. பார்க்கும்போது அப்படியே சூப்பரா எம்மியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா டேஸ்ட் சுமார் தான்.